ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு துயர சம்பவம் தான் எல்லாருக்குமே வரும். ஒரு கருப்பு நாளாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 40 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு விஷயமே மாறிடுச்சு. நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நான் யாரையும் நியாயப்படுத்த விரும்பல, யாரையும் வந்து குறை சொல்லவும் விரும்பல. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்கும், நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடந்தது கரூரில், அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரூரில் பிரச்சாரத்துக்காக 3வது பிரச்சாரத்துக்காக சனிக்கிழமை வந்து காலையில் கிளம்பி வந்திருக்காரு. வந்தவர் 4 மணி நேரம் லேட்டாக தான் வந்திருக்காரு. 4 மணி நேரம் லேட்டாக வந்ததே ஒரு தவறான முன்னுதாரணம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு சீக்கிரமே பேச்சை நிறுத்தி நம்ம கிளம்பி இருக்கலாம். மக்களுக்கான விழிப்புணர்வு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறது, அப்புறம் அலட்சிய போக்காக இருக்கிறது ரொம்பவே வந்து வருத்தம் அளிக்கிறது. ஒரு சினிமாக்காரராக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் போய் அந்த இடத்துல போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரசிகராகவே இருங்க. அந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் போங்க. என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறீங்க, குழந்தைகளை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? எல்லா கட்சி தலைவர்களும் சரி, எல்லா சினிமா துறையும் சரி, எல்லாமே அவங்க அர்த்தம் சொல்ல வராங்க. நீங்கள் வாங்கினா நீங்கள் ரசிகராக இருந்தால் நீங்கள் வாங்க. அது சின்ன குழந்தைக்கெலாம் என்ன தெரியும்? அவர் அரசியல்வாதின்னு தெரியுமா, இல்லை சினிமாக்காரன்னு தெரியுமா? எதனால் இறந்து போகணுன்ற கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சினிமா துறைகளும் சரி, அரசியல் தலைவர், ஃபேமஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு நார்மல் பீப்புள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் சார், மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆளுங்கட்சியில் வந்து என்ன நடந்திருக்கு, இது ஒரு திட்டமிட்ட சரியாக சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நியூஸ் சேனல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி எல்லா தவறும் தாவேக்கா மேலே தான். சன் நெட்வொர்க், கலைஞர் டிவி, இது மட்டும்தான் டிஎம்கே சேனல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லா நியூஸ் சேனலுமே டிஎம்கே பக்கம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க போகிற நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. 10,000 பேர் கூடுற இடத்துல 20,000 பேர் கூடுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக மாறிடுச்சு. தாவேக்கா தலைவர் விஜய் அவருமே 2வது பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, ஏன் எங்களுக்கு வந்து குறுகிய இடம் கொடுக்குறீங்க, இவ்வளோ பேர் கூடுறாங்க தெரியுது, ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்க, எங்கள் மேலே பயமா அப்படின்ற மாதிரி சாடினார். ஆனால் இப்போ 3வது பிரச்சார கூட்டம், இதுக்காவது மக்கள் மேலே ஒரு அக்கறையை வச்சு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கலாம். எந்திரன் படத்தில் ஒரு விஷயம் நடக்கும். சுசான் ரோப்பை வந்து சாப்பாடு கொடுக்குது, ஜென்ரேட்டரில் தண்ணி இல்லை, கரண்ட்டு கட்டு. அது மாதிரி அங்கே வந்து விஜய் வந்ததுலேருந்து 3 தடவை கரண்ட் அமைத்திருக்காங்க. கரண்ட் அமர்த்தினா அந்த டைமில் தடியடி நடத்தப்பட்டிருக்கு. எதுக்காக மக்கள் மீது தடியடி நடத்தணும்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 500 போலீஸ் தான் இருந்திருக்காங்க. அந்த 500 போலீஸுமே பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே வரல, வெளியிலே இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து துயர சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிறாரு. சரி, அவர் வந்து கரூரில் வந்து இருக்கார், கரூர் எம்எல்ஏ அப்படின்றலாம் சொல்கிறீங்க. கரூர்னா செந்தில் பாலாஜி தான். ஸோ அவர் வந்து சீக்கிரமே வந்துடுவார், அதெல்லாம் ஓகே. அன்பில் மகேஷ் அவர் வந்து அந்த ஊருக்காரர் தான். அவர் எப்படி 1 ஹவருக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்தார்? இந்த மாதிரியான அழுகையெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய 4 பேர் 5 பேர் வந்து இறந்து போனாங்க. அப்போ இந்த அழுகை கிடம் கள்ளச்சாராயம் குடிச்சு 60-65 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு இந்த மாதிரி யாருமே வந்து எல்லாருமே அழுகவும் இல்லை, பரபரப்பாக அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணி மக்களை சந்திக்கவும் இல்லை. சாதாரண கவுன்சிலர்லேருந்து சிஎம் வரைக்கும் இவ்வளோ வேகமாக அந்த செய்தி பரவுது, அந்த இடத்துக்கு எல்லாருமே விரைகிறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயம் எப்போ நடக்கும், நம்ம வந்து அந்த இடத்த வந்து அரசியல் களமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தாங்களா அப்படின்னு தெரில. இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும்னு சொல்ல வரல. இந்த மாதிரி விஷயம் நடக்கலாம், அப்போ நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு தெரில. சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அழுதுட்டு இருந்த வீடியோ வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரில. இதில் கூட அரசியல் யாரும் பற்றி சொல்லி என்ன பண்ணுறது? 40 பேரோட உயிர் போச்சு, அவ்வளோதான். மக்கள் திருந்தணும். உச்சநீதிமன்றத்தில் மொத்தமாக வந்து பொதுவான ஒரு இடமா இருக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலான இடம் கொடுக்கணும் பிரச்சாரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு. ஸோ தாவேக்கா தலைவர் விஜய் அவர் மேலே தான் அந்த குற்றச்சாட்டு அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கான கொஞ்சம் விளக்க வீடியோ. நம்ம யூகிக்க முடியாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்க ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. இது மாதிரி இனிமேல் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவனை வேண்டிக்கிற வேண்டியதான். இந்த வெளிச்சத்தை சீக்கிரமே சிபிஐ அவர்கள் வந்து இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றது மக்களுக்கு வந்து நீதிமன்றமே முன்னின்று இந்த ஒரு கேஸை வந்து எடுத்து நடத்தணும். சிபிஐ மூலமாக உண்மை வெளிவரணும் அப்படிங்கிறது
என்னோட கருத்து. தொடர்ந்து இது மாதிரியான சோஷியல் நியூஸ், மூவி ரிவ்யூஸ் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.